வணக்கம். சட்டசபையில் உதயநிதியின் கதையை முடித்த முதல்வர் விஜய். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டசபையின் முதல் பட்ஜெட் தாக்கல் இன்று வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துவிட்டது. அதிலும் குறிப்பாக நிதியமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் இதற்கு முன்னால் மக்களின் வரி பணத்தை தொட்டவர்களை விடமாட்டோம், அதை பயன்படுத்தி ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமான அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் அனைவரது பெயரையும் நாங்கள் சேகரித்து வைத்துள்ளோம் என்பதையும் மறைமுகமாக சட்டசபையில் நிதியமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்ற 20வது நாளில் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், குறிப்பாக டெண்டர்களை நாங்கள் ரத்து செய்து அதன் மூலம் 550 கோடியை சேகரித்துள்ளோம் என்பதையும் தற்பொழுது நிதியமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த ஊழல்களை நாங்கள் முறியடித்துள்ளோம். இனி அவர்களுக்கு மாதம் மாதம் எந்த ஒரு நிறுவனங்களும் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. அதை மீறி கேட்டாலும் எங்களிடம் புகார்களை தெரிவிங்கள், அதை சட்ட நடவடிக்கை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட திமுகவின் நிர்வாகிகளை நாங்கள் சிறையில் வைக்கிறோம் என்று நேற்று உதயநிதியின் சிறையை முன்னுதாரணமாக காட்டி பேசியுள்ளது சட்டசபையில் பெரும் பரபரப்பையும் உதயநிதி அவர்கள் வாயடைத்து விட்டார். நிதியமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் பேசிய ஒவ்வொரு அறிவிப்புகளுக்கும் பதிலளிக்க முடியாமல் திணறிவிட்டார் உதயநிதி அவர்கள். இதற்கு காரணம் திமுகவின் பார்ட்டி ஃபண்ட் என்ற ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்த திமுகவையும் கட்டி போட்டு விட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். 75 பாரம்பரியமிக்க கட்சி, ஆலமரம் போல் கட்சி என்ற திமுகவை பல மடங்கு உயர்த்தி பேசிய திமுகவினர்கள் நேற்று ஒரே நாளில் உதயநிதியை கைது செய்யப்பட்ட ஒரே நாளில் 2 ஆண்டுகளில் உருவான தாவேகா, யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம், மக்களுக்கு மட்டும்தான் எங்களது பணிவு, திமுக போன்ற கட்சிகள் அராஜகம் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம், கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் கைது நடவடிக்கை மேற்கொள்வோம். 40 நிமிடங்கள் உதயநிதி அவர்களது வீட்டின் கழிவறையில் பதுங்கியிருந்த உதயநிதியை வீடு புகுந்து கைது செய்த IPS அதிகாரி விஜயகுமார் போன்றவர்களை பாராட்டக்கூடிய மக்களும் தற்பொழுது இருக்கத்தான் செய்தார்கள். சட்டசபையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் தாக்கல் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும், குறிப்பாக வேலையில்லாத பட்டதாரிகளுக்கும் அதிகமான முக்கியத்துவம் இந்த பட்ஜெட் தாக்கலின் பொழுது முதல்வர் விஜய் அவர்களது தலைமையிலான நிதியமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதே சமயம் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அவரால் எந்த ஒரு கேள்வியும் இன்று பேச முடியவில்லை. நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல், அது மறுநாள் கேள்வி பதில் நடக்கும், அதில்தான் விவாதங்களாக மாறும். அப்பொழுதும் கூட டெண்டர் முறைகேடு பற்றி தாவேக அரசு முன்வைத்தால் அதற்கு பதிலளிக்க திமுகவிற்கு தகுதி இருக்கிறதா? இரண்டாவது, திமுகவின் ஆட்சியில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் தொகுதி நிவாரணம் என்று ஒரு குறிப்பிட்ட தொகை 2.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். அது திமுக முழுமையாக செய்யவில்லை. அந்த தொகுதியில் தொகுதி பயன்பாட்டு தொகையை முழுமையாக மக்களுக்கு செலவழிக்கவில்லை, அது சொத்தாக மாற்றப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டுகளும் தாவேகாவின் அமைச்சர்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கும் திமுகவிற்கு பதிலில்லை. இரண்டாவது, டெண்டர்கள் மூலமாகவும் ஒவ்வொரு அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் இடமாற்றம், அவர்கள் வேலைக்கு பணம் மற்றும் போக்குவரத்து துறையில் லஞ்சம், இவைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆவணங்களும் அமைச்சர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் திமுகவினர்களுக்கு பதில் இருக்கிறதா என்று வாயடைத்து போகும் விதமாக அனைத்து ஆதாரங்களையும் தாவேகாவின் அரசு சேகரித்து வைத்திருப்பதால் சட்டசபையில் உதயநிதியின் கதையை முதல்வர் விஜய் அவர்கள் முடித்துவிட்டார் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக இதன் மூலம் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி ஆட்சி அதிகாரமே வாய்ப்பில்லை. நேற்று சட்டசபையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் உதயநிதியின் கைது, இன்று சட்டசபையில் உதயநிதி வரவிடாமல் தடுப்பதற்குத்தான் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இன்று சட்டசபையில் உதயநிதி வந்தார். என்னத்தான் செய்தார்? ஒன்றும் செய்யவில்லை, தூங்கினார். நேற்று இரவு அவருக்கு நள்ளிரவாகிவிட்டது போல் தெரிகிறது தூங்குவதற்கு. ஆனால் சட்டசபையில் வந்து அவரது உறக்கங்களை நாம் நேரலையில் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அது மட்டுமல்ல, திமுக நேற்று தொண்டர்களை, ஒட்டுமொத்தமாக பொதுஜனங்களை
மிகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் அவர்கள் மீது கை வைக்கக்கூடிய வகையிலும் உதயநிதியின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை அடைக்க வேண்டும் என்று திமுகவின் தொண்டர்கள் மிரட்டியத வீடியோவையும் நாம் பார்த்திருந்தோம். இது பொதுமக்களை ஒட்டுமொத்தமான அவமானம் செய்யும் விதமாகவும் அவர்களை துன்புறுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது. இப்படி செய்தால் எப்படி திமுகவிற்கு வாக்குகளை செலுத்துவார்கள்? இப்பொழுது புரிகிறதா திமுக எதற்கு தோல்வி அடைகிறது என்பதை? நிச்சயம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒவ்வொரு வீடியோகளிலும் கூறியிருப்பார், திமுக போன்ற கட்சி இனி தமிழ்நாட்டில் வர முடியாது. எம்ஜிஆரால் எப்படி கருணாநிதியால் முதல்வராக வரவிடாமல் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தாரோ, அதேபோல விஜய் அவர்கள் இருக்கும் வரைக்கும் தாவேக்காதான் ஆட்சி அமைக்கும். அவர் நல்லது செய்வார். அவர் தவறு செய்யும் பட்சத்தில் மக்கள் கேள்வி கேட்பார்கள், அது வேறு விதம். ஆனால் திமுகவிற்கு இனி வாய்ப்புகள் கிடையாது. அதிமுகவிற்கு வாய்ப்புகள் கொடுப்பதற்கும் தமிழக மக்கள் முன் வருவார்களை தவிர திமுகவிற்கு இனி வாய்ப்புகளை கிடையாது. அதிலும் உதயநிதி அவர்கள் நேற்று கைது செய்யும் பொழுது அவரது மகன் இன்பநிதியை கட்டித் தழுவி ஆரவாரம் தழுவி கண்ணீருடன் சிறைக்கு செல்வதாக அவரது வீடியோக்களையும் நாம் பார்த்திருந்தோம். ஆனால் மாட்டின கேஸு பொம்பளை கேஸு, இதில் என்ன வீராப்பு என்பதற்கேற்பதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் உதயநிதி அவர்களை மீம்ஸ்களாக தாக்கி வருகிறார்கள். இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரிலும் முதல் பட்ஜெட் தாக்கலின் பொழுதும் நிதியமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் திமுகவினர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. டெண்டர்கள் முறைகேடுகளை முதல்வர் விஜய் அவர்கள் ரத்து செய்துள்ளார். பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை அறிவித்துள்ளார். திமுகவின் ஆட்சியில் ஊழல் முறைகேடு, அமைச்சர்களது செழிப்பான பங்களாக்கள், இனி தமிழ்நாட்டில் இதுபோன்ற எந்த ஒரு மக்களின் வரிப்பணத்தை தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதற்கேற்ப முதல்வர் விஜய் அவர்களது அதிரடியான நடவடிக்கைகளும் இனி வரக்கூடிய நாட்களில் அமையும் என்றும் நிதியமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் நிதியமைச்சர் பேசும்பொழுதெல்லாம் உதயநிதி அவர்களால் பேச முடியவில்லை. சட்டசபையிலேயே உதயநிதி அவர்கள் கதை முடிந்துவிடக்கூடிய வகையில்தான் அமைந்துள்ளது. இனி அவரால் அரசியலுக்கு மக்களை ஒட்டுமொத்தமாக தன் மீது நியாயம் இருக்கிறது, தங்கள் பக்கம்தான் உண்மை இருக்கிறது என்று திமுகவினர்கள் பொதுவெளியில் பேச முடியாது. இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் திமுக ஓரம் கட்டப்பட்டுள்ளது. அண்ணா அவர்களுக்கு பிறகு கோபாலாபுர குடும்பம் கையில் திமுக சிக்கி மன்னர்களாகவும் இளவரசர்களாகவும் பட்டம் சூடுவது எந்த விதத்தில் நியாயம்? உதயநிதியே இந்த குறுகிய வயதில் அவருக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்து அரசியல் அனுபவம் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கொடுத்தது ஏன் என்ற கேள்விகளும் தற்பொழுது திமுகவின் தோல்விற்கு அடித்தளம் அமைந்துவிட்டது. நண்பர்களே, இன்று நடைபெற்ற முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நிதி பட்ஜெட் தாக்கல் உங்களது மன நிறைவு ஏற்பட்டதா அல்லது சில மாற்றங்கள் சட்டசபையில் நிதி பட்ஜெட்டில் ஏற்பட்டிருக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உதயநிதி அவர்கள் பற்றியும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.